லன்ச் டைமாக இருந்தனால அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரை கேம்ஸ் விளையாட போனோம். என்ன சாப்பிட்டோன்னா, பசங்க வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க, நாங்கள் வந்து சப்பாத்தி வித் குருமா சாப்பிட்டோம். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வேறு எதுவும் உள்ளே இருக்கான்னு தெரியல. இது பக்கத்துலேயே வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு, எல்லோரும் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் இங்கேயே சாப்பிட்றலான்னுட்டு வெஜ்ஜே நாங்களும் சூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்ட பிறகு இந்த கேம்ஸ்னால் விளையாட சரி வராது. ஆனாலும் வந்த டைம் இந்த மாதிரி இருந்தனால ஃபஸ்ட்டு வெட் கேம்ஸ் முடிச்சுட்டு லன்ச் முடிச்சிட்ட பிறகு தான் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்தால் முதல்ல கோகார்ட் தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ரவுண்ட் நம்ம அதில் போகலாம். சேஃப்டி பெல்ட் போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு தான் அனுப்புகிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போர்டில் தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. நம்ம க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை ரீட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பெரியவங்களுக்கான கேம்ஸு. பெரியவங்களுக்கான கேம்ஸ் ஃபுல்லாக ஒரு செக்ஷன் இருக்குது. சின்ன பசங்களுக்கான கேம்ஸும் ஒரு பக்கம் நிறையா இருக்குது. நம்ம பசங்க இப்போது 15 வயசு ஆகிட்டனால 2 பேருமே அடல்ட்ஸில் தான் வராங்க. ஸோ அடல்ட்ஸ்க்கு இருக்கிற கேம்ஸ் எல்லாம் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். அடுத்தது டார்க் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து நம்ம ஒரு காட்டில் உட்காந்து போவோம். அதில் இருட்டாக இருக்கும். அதில் வந்து கோஸ்ட் நடுவில் வந்து பயமுறுத்துகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப ஸ்கேரியாக பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போது இதை விட பயங்கரமாக நிறையா வந்துட்டனால இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரிஞ்சிச்சு. என்ன தான் உள்ளே இப்படி இருக்கும்ன்ட்டு நமக்கு தெரிஞ்சாலும் உள்ளே போகும்போது ஃபன்னாகவும் கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருந்துச்சு. நம்ம ஒரு காட்டில் உட்காந்தோன்னா நம்ம காட் மட்டும்தான் உள்ளே தனியாக போகும். இந்த ஹாரர் ஹவுஸ் பார்த்து முடித்தோன்னே அடுத்தது மிரர் ஹவுஸ் வருது. மிரர் ஹவுஸ் ஃபன்னாக தான் இருந்துச்சு, பயமாக இல்லை. இப்போ இருக்க மிரர் ஹவுஸ்லாம் கீழேயும் மிரர்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் நடக்கும்போது பயமாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்ஸ் எல்லாம் நிறையா போட்டு விட்டுருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இது சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. அடுத்தது ஃபன் ஹவுஸ்ன்ட்டு ஒன்று இருந்தது. அதில் லேடிஸும் சில்ட்ரன் மட்டும்தான் அலவுட். அதுலேயும் வந்து ஒன்றும் இல்லை பெருசாக. இருட்டாக இருந்துச்சு. ரொம்ப இருட்டாக இருந்த இடம், எங்களுக்கு ஸ்கேரியாக இருந்த இடத்துலலாம் நாங்கள் ஃபோனில் டார்ச் யூஸ் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டோம். அடுத்தது இந்த ஹார்ஸ் தான் செம்ம ஃபன்னு. உண்டு நேர்மை உண்டு கோடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு கோடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை